அமலேக்கு. அதிகாரம் 15. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்றுபட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தலாயிமிலே அவர்களை தொகை பார்த்தான். அவர்கள் 2,00,000 காலாட்களும் யூதா ஜனங்கள் 10,000 பேருமாயிருந்தார்கள். சவுல் அமலேக்குடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவடையை வைத்தான். சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோடு கூட உங்களையும் மாறிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். அப்படியே கேனியர் அமலேக்கியரின் நடுவிலிருந்து விலகி போனார்கள். அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்பு வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். சவுல் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். சவுலின் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இந்த அதிகாரத்தில் சோதிக்கப்படுகிறது. சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும் என்று சொல்லுகிறார். சவுல் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவாரா அல்லது கீழ்ப்படிய மாட்டாரா என்பதை சாமுவேல் ஒரு சம்பவத்தின் மூலமாய் சோதித்து பார்க்கிறார். கர்த்தர் சவுலுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். கர்த்தரே சவுலை இஸ்ரவேலருக்கு மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் சவுலுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சவுல் அந்த அதிகாரத்தை கர்த்தருக்கு சித்தமான வழியில் பயன்படுத்த வேண்டும். நம்மிடத்தில் எவ்வளவு திறமைகளும் தாளந்துகளும் பலமும் பராக்கிரமமும் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பயன்படுத்த வேண்டும். நம்முடைய சித்தத்தை விட கர்த்தருடைய சித்தமே நமக்கு மிகவும் முக்கியமானதாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு என்ன கட்டளை கொடுத்தாலும் நாம் அதற்கு கீழ்ப்படிய ஆயத்தமாய் இருக்க வேண்டும். சாமுவேல் சவுலிடம், இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால்தான் அதற்கு நம்மால் கீழ்ப்படிய முடியும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவில்லை என்றால் கர்த்தருடைய சித்தமும் விருப்பமும் திட்டமும் என்ன என்பதே நமக்கு தெரியாது. கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய விரும்புகிறவர்கள் முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்க வேண்டும். சாமுவேல் சவுலின் கீழ்ப்படிதலை சோதிக்க விரும்புகிறார். சவுல் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். சவுல் பல சமயங்களில் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றி இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சேனைகளின் கர்த்தராகவும் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் இருந்தார்கள். கர்த்தர் தம்முடைய பலத்த புயத்தினால் இஸ்ரவேல் ஜனத்தாரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு கானான் தேசத்தை சுதந்திரமாக வாக்கு பண்ணினார். இஸ்ரவேல் ஜனத்தார் எகிப்திலிருந்து வனாந்திரத்தின் வழியாக கானான் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணினார்கள். அப்போது அமலேக்கியர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு நன்மை செய்யாமல் தீங்கு செய்தார்கள். இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அமலேக்கியருக்கு விரோதமாக கர்த்தருக்கு பூர்வ காலத்து பகை இருக்கிறது.
அவர்கள் இஸ்ரவேல் ஜனத்தாரை சேதப்படுத்தினார்கள். அமலேக்கியர் வந்து ரெவித்தீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அமலேக்கியரின் பாவம் கர்த்தருடைய பார்வையில் பெரிதாயிருக்கிறது. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரையெல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அமலேக்கியரை அழிக்கும் பொறுப்பை சவுலுக்கு கட்டளையாக சொல்லுகிறார். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்றுபோட கடவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாமுவேல் சவுலுக்கு கூறிய கட்டளைகளின் விவரம்: நீ போய் அமலேக்கை மடங்கடி, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரி, அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்றுபோடு. 500 வருஷங்களுக்கு முன்பு கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற வேண்டும் என்பதற்காக சாமுவேல் சவுலுக்கு இவ்வாறு கட்டளையிடுகிறார். சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தையை சவுலுக்கு சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் இப்போது பலம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய சேனையும் பெரிதாய் இருக்கிறது. அவர்கள் இப்போது அமலேக்கியரை முற்றிலுமாய் சங்காரம் பண்ண வேண்டும். அமலேக்கியருக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து விட வேண்டும். சவுல் இஸ்ரவேல் ஜனத்தாரிலே தன்னுடைய யுத்த வீரர்களை தொகை பார்த்து அவர்களை பலப்படுத்த வேண்டும். அமலேக்கியரை மடங்கடித்து அவர்களை மொத்தமாய் சங்காரம் பண்ண வேண்டும். சாமுவேல் தனக்கு சொன்ன வார்த்தைகளை சவுல் ஏற்றுக்கொள்கிறார். சவுல் சாமுவேலுக்கு உடனே கீழ்ப்படிந்து இந்த செய்தியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறியப்படுத்துகிறார். சவுல் இஸ்ரவேல் ஜனங்களை தெலாயிமிலே தொகை பார்க்கிறார். அவர்கள் 2 லட்சம் காலாட்களும் யூதா ஜனங்கள் 10,000 பேருமாய் இருக்கிறார்கள். சவுல் அமலேக்குடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடையை வைக்கிறார். தெலாயிம் என்பதற்கு ஆட்டுக்குட்டிகள் என்று பொருள். இந்த இடமும் தேலம் என்னும் இடமும் ஒன்றாக இருக்கலாம். தேலம் என்பதற்கு ஒடுக்குதல் என்று பொருள். செப்துவஜின் பதிப்பிலும் யோசப்பசுடைய திருச்சபை வரலாற்று நூலிலும் 4 லட்சம் காலாட்கள் என்றும் யூதாவில் இருந்து 30,000 பேர் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. மற்ற பதிப்புகளில் எல்லாம் 4 லட்சம் என்றே உள்ளது. அமலேக்குடைய பட்டணம் என்பது அமலேக்கியரின் பட்டணம் என்று மொழிபெயர்க்கப்பட வேண்டும். ஏனெனில் இது அமலேக்கியருடைய தலைநகரமாகும். தெலாயிம் என்னும் பெயருக்கு ஆடுகள் என்று பொருள். சவுல் இஸ்ரவேல் ஜனங்களை ஆடுகளை எண்ணி தொகையிடுவது போல எண்ணி தொகையிடுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் பூர்வ காலத்திலே ஆடுகளை எண்ணும்போது 10 ஆடுகளாக எண்ணுவது வழக்கம். அதுபோலவே சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களை 10 பேராக எண்ணுகிறார். சவுல் இஸ்ரவேலரை தொகை பார்த்து அவர்களோடு கூட அமலேக்குடைய பட்டணம் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடையை வைக்கிறார். அமலேக்கியரோடு கேனியரும் குடியிருக்கிறார்கள். அமலேக்கியரை சங்காரம் பண்ண வேண்டும் என்பதே கர்த்தருடைய கட்டளை. ஆனால் அமலேக்கியரோடு கூட கேனியரும் இருக்கிறார்கள். அவர்கள் அமலேக்கியர் மத்தியிலே குடியிருக்கிறார்கள். கேனியர்கள் மோசேயின் மாமனாராகிய எத்திரோவின் வழியில் வந்தவர்கள். இவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்கள். இவர்கள் நாடோடிகளைப் போல ஒவ்வொரு இடமாக இடம்பெயர்ந்து போவார்கள். போகும் இடங்களுக்கெல்லாம் தங்கள் கூடாரங்களை பெயர்த்து கொண்டு போவார்கள். சவுலின் காலத்திலே கேனியரில் அநேகர் நாடோடிகளாய் இல்லாமல் அரணான பட்டணங்களிலே குடியிருக்கிறார்கள். அவர்கள் அமலேக்கியருக்கு மத்தியிலே பாதுகாப்பான அரண்களுக்கு நடுவிலே குடியிருக்கிறார்கள். அன்றியும் அவன் கேனியனை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, உன் வாசஸ்தலம் அரணிப்பானது, உன் கூட்டை கண்மலையில் கட்டினாய். எண்ணாகமம் 24:21. சவுல் அமலேக்கியரை சங்காரம் பண்ணும்போது அவர்களோடு கூட கேனியரையும் சங்காரம் பண்ணிவிடக்கூடாது. அமலேக்கியரின் நடுவில் இருந்து கேனியரை விலகி போக வைக்க வேண்டும். சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோடு கூட உங்களையும் வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லோருக்கும் தயவு செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படியே கேனியர் அமலேக்கியரின் நடுவில் இருந்து விலகி போகிறார்கள். கேனியரில் சிலர் யூதாவில் குடியிருந்தார்கள்.
மேலும் சிலர் வடக்கு திசையை நோக்கி புறப்பட்டு போனார்கள். மற்றவர்கள் அமலேக்கியரின் நடுவிலேயே தங்கியிருந்தார்கள். இந்த கேனியரை அமலேக்கியரின் நடுவில் இருந்து விலகி போகுமாறு சவுல் கூறினார். அவர்கள் விலகி போகவில்லை என்றால் அமலேக்கியரோடு சேர்ந்து கேனியரும் அழிக்கப்படுவார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வனாந்திர வழியாக கானான் தேசத்திற்கு போனபோது கேனியர்கள் இஸ்ரவேலருக்கு தயவு காண்பித்தார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு வனாந்திரத்தின் பாதைகளைப் பற்றி ஒன்றும் தெரியாது. எத்திரோவின் குடும்பத்தார் அந்த பாதைகளை நன்றாய் அறிந்திருந்தார்கள். இஸ்ரவேலர் வனாந்திர பாதையின் வழியாக கடந்து போவதற்கு எத்திரோவும் அவருடைய குடும்பத்தாரும் அதிகமாய் உதவி செய்தார்கள். சவுல் அவர்களுடைய உதவியை இங்கு நினைவு கூறுகிறார். கேனியர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு கண்களைப் போல இருந்தார்கள். பூர்வ காலத்தில் கேனியர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு செய்த தயவை கர்த்தர் இங்கு நினைவு கூறுகிறார். கேனியர் அமலேக்கியரோடு அழிந்து போகாமல் அவர்களை பாதுகாக்கிறார். கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் தெய்வீக ஆசீர்வாதங்களை நீதிமான்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் வைத்து போவார்கள். கேனியர் அமலேக்கியரின் நடுவில் இருந்து விலகி போன பின்பு சவுல் அமலேக்கியரை சங்காரம் பண்ணுகிறார். சவுல் ஆவிலா துவக்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடிக்கிறார். அமலேக்கின் ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணுகிறார். ஆவிலா, சூர் ஆகிய இவ்விரண்டு ஊர்களும் அரபியாவின் வெவ்வேறு எல்லைப் பகுதிகளாகும். ஆவிலா அரபியாவின் கிழக்கு எல்லை, சூர் மேற்கு பகுதியில் செங்கடலுக்கு அருகில் உள்ளது. இந்த தேசத்தை அக்காலத்தில் இஸ்மவேலரும் அமலேக்கியரும் கைப்பற்றி இருந்தார்கள். அமலேக்கியர்கள் எல்லோரும் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். தேவனுடைய கோபம் அமலேக்கியருக்கு விரோதமாக பற்றி எரிகிறது. அமலேக்கியர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு விரோதமாய் ஏராளமாக தீங்கு செய்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை பின்பற்றாமல் விக்கிரகங்களை ஆராதிப்பதற்கு அமலேக்கியர் அவர்களுக்கு கண்ணிகளாய் இருக்கிறார்கள். அமலேக்கியரின் முற்பிதாக்கள் செய்த பாவங்களை கர்த்தர் இந்த சந்ததியாரிடத்தில் விசாரிக்கிறார். எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அமலேக்கியரின் முற்பிதாக்கள் தீங்கு செய்தார்கள். கர்த்தரோ அவர்கள் செய்த பாவங்களை அவர்களுடைய பின் சந்ததியாரிடத்தில் விசாரிக்கிறார். அமலேக்கியரை சங்காரம் பண்ணுகிற விஷயத்தில் சவுல் கர்த்தருடைய கட்டளைக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படியவில்லை. அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை கொன்று போடாமல் அவனை கைது பண்ணி உயிரோடே வைத்திருக்கிறார். ஆகாகு தன்னைப் போல ஒரு ராஜாவாய் இருப்பதினால் சவுல் அவனுக்கு இந்த சலுகையை காண்பித்திருக்கலாம். ஒருவேளை ஆகாகை விடுதலை பண்ணுவதற்கு அமலேக்கியரிடமிருந்து மிகப்பெரிய மீட்பின் கிரயத்தை பிற்காலத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்று சவுல் நினைத்திருக்கலாம். சவுல் அமலேக்கியர் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணுகிறார். ஆனால் அவர்களுடைய ஆடுகளையும் மாடுகளையும் உயிரோடே விட்டுவிடுகிறார். நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்பது கர்த்தருடைய கட்டளை. ஆனால் சவுலோ கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அமலேக்கியரின் ஆடு மாடுகளை கொன்று போடாமல் உயிரோடே தப்ப விடுகிறார். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைக்கிறார்கள். அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் சவுல் முற்றிலும் அழித்து போடுகிறார். அமலேக்கியரின் ராஜாக்களுக்கு ஆகாக் என்பது ஒரு பொதுவான பெயராகும். இதுபோலவே எகிப்தியரின் ராஜாக்களுக்கு பார்வோன் என்பது பொதுவான பெயராகும். ஆகாக் என்னும் பெயர் பிலேயாமின் தீர்க்க தரிசனத்தில் முதன் முறையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கு மற்றொரு ஆகாகை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது இவன் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு முதலாவது சத்துருவாக இருந்தவன். சவுல் கர்த்தருடைய வார்த்தைகள் சிலவற்றை நிறைவேற்றவில்லை. அவற்றின் விவரம் வருமாறு: ஆகாகை தப்ப வைத்தார். ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளை தப்ப வைத்தார்.
ஆடு மாடுகளில் இரண்டாந்தரமானவைகளை தப்ப வைத்தார். ஆட்டுக்குட்டிகளை தப்ப வைத்தார். நலமான எல்லாவற்றையும் தப்ப வைத்தார். சாமுவேல் 1 சாமுவேல் 15 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களில் கூறிய கட்டளைகளுக்கு சவுல் கீழ்ப்படியவில்லை. சவுல் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்றுபோட கடுவாய் என்று சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தையை சவுலுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனால் சவுல் இந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தார். ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாந்தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்தார். இதனால் சவுலை ராஜாவாக்கினது தமக்கு மனஸ்தாபமாக இருக்கிறதாக கர்த்தர் கூறினார். இதை பற்றி சாமுவேல் சவுலிடம் விசாரித்தபோது அவர் சாமுவேலிடம் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்று பொய் கூறினார். இதை பற்றி சாமுவேல் சவுலிடம் கடிந்து கூறியபோது ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள் என்று தான் செய்த பாவத்திற்கு ஜனங்களை காரணமாக்கி சாக்குப்போக்கு கூறினார். சவுலுக்கும் சாமுவேலுக்கும் இதற்கு முன்பாக ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. ஆசாரியன் பலியிட வேண்டிய காரியத்தை சவுல் நிறைவேற்றினார். சாமுவேல் தாமதமாக வந்ததினால் வேறு வழியில்லாமல் தான் பலி செலுத்தியதாக சவுல் காரணம் கூறினார். இப்போதும் சவுல் தன்னுடைய பாவத்தை அங்கீகரிக்கவில்லை. தான் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதாகவும் கர்த்தருக்கு பலியிடுவதற்காக மிருக ஜீவன்களை கொண்டு வந்திருப்பதாகவும் காரணம் கூறுகிறார். சாமுவேல் மறுபடியுமாக சவுலை பார்த்து, நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்று கூறுகிறார். இதன் பின்பு தான் பாவம் செய்ததாக சவுல் அங்கீகரிக்கிறார். ஜனங்களுக்கு பயந்து அவருடைய சொல்லை கேட்டதாகவும் இதனால் கர்த்தருடைய கட்டளையையும் சாமுவேலின் வார்த்தையையும் மீறியதாக சவுல் கூறி தன்னுடைய பாவத்தை அங்கீகரிக்கிறார். தன்னுடைய பாவத்தை மன்னிக்குமாறும் தன்னோடு வருமாறு சவுல் கூறுகிறார். ஆனால் சாமுவேலோ, நான் உம்மோடே கூட திரும்பி வருவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்று மறுபடியும் கூறிவிடுகிறார். சாமுவேல் போகும்படி திரும்புகிற போது சவுல் அவர் சால்வையின் தொங்கலை பிடித்துக் கொள்கிறார். அது கிழிந்து போயிற்று. தன்னுடைய சால்வை கிழிந்தவுடன் சாமுவேல் சவுலை பார்த்து, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார் என்று கூறுகிறார். மறுபடியும் தான் பாவம் செய்ததாக சவுல் அறிக்கையிடுகிறார். அதன் பின்பு சாமுவேல் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு சவுலுக்கு பின் செல்கிறார். சவுல் கர்த்தரை பணிந்து கொள்கிறார். இதன் பின்பு சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டார். சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவரை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக திக்குத்திக் கொண்டிருந்தார். சவுல் அமலேக்கியரை மடங்கடித்து அவர்களை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணிய போது அமலேக்கியரில் அநேகர் தப்பித்து ஓடிவிடுகிறார்கள். ஒருவேளை அவர்கள் பக்கத்து தேசங்களுக்கு ஓடிப்போயிருக்கலாம். அவர்கள் அந்த தேசங்களுக்கு தப்பி ஓடிப்போய் உயிர் பிழைத்துக் கொள்கிறார்கள். ஆகையினால் பிற்காலங்களில் அமலேக்கியர் மறுபடியுமாய் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாய் வருகிறார்கள். சவுல் அழித்து போட்டவைகளை பற்றிய விவரம் வருமாறு: அமலேக்கியர் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினார். அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலுமாய் அழித்து போட்டார்.